அண்ணாமலைக்கு அமைச்சர் பதவி இல்லையா? தேசிய பொறுப்பில் ஒதுக்கப்பட்டாரா? அதிர்ச்சியில் தமிழக அரசியல் வட்டாரம். தமிழக பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலைக்கு இதுவரை எந்த பதவியும் கிடைக்காமல் இருப்பது பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளது. மாநில பொறுப்புகள் மட்டுமல்ல, அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தலிலும் அவர் போட்டியிட மாட்டார் என்ற தகவல் வெளியாகியிருக்கு. நயினார் நாகேந்திரன் புதிய பாஜக தலைவராக நியமிக்கப்பட்டதும் அண்ணாமலைக்கு மத்திய அமைச்சர் பதவி கிடைக்கும்னு ஒரு பேச்சு இருந்தது. ஆனா இப்போதைய நிலவரம் வேற. அமித்ஷாவே அண்ணாமலையின் திறமைகளை தேசிய அளவில் பயன்படுத்திக் கொள்வோம்னு சொன்ன பிறகு மத்திய அமைச்சர் பதவி உறுதி என்றே பேசப்பட்டது. ஆனால் அண்ணாமலைக்கு ராஜ்யசபா தேர்தலிலும் வாய்ப்பு கிடைக்கல. தற்போது அவர் பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினராக மட்டுமே நியமிக்கப்பட்டிருக்கிறார். இது ஒரு கௌரவமான பதவிதான், ஆனா அதிகாரம் மிக்க பதவி இல்லை. அவரோட கூட வானதி சீனிவாசன், தமிழிசை சவுந்தரராஜன் போன்றோருக்கும் இதே பொறுப்புதான் வழங்கப்பட்டிருக்கு. தேசிய அளவில் அவருக்கு ஒரு பவர்ஃபுல் கட்சி பொறுப்புதான் கிடைக்கப் போகுதுன்னு பாஜக வட்டாரங்கள் சொல்லுது. அது ஆட்சி ரீதியிலான பதவி இல்லைனாலும் கட்சி ரீதியிலான முக்கியமான பதவியாக இருக்கலாம்னு சொல்றாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். அண்ணாமலைக்கு அடுத்து என்ன பதவி வரப்போகுதுன்னு உங்க கருத்து என்ன? கமெண்ட்ல சொல்லுங்க.